நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சந்தியா, உங்க கனவை நீங்க மறந்துட்டீங்கல்ல? அப்போ ஒரே ஒரு தடவை தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. அந்த கனவு உங்களுக்கு முக்கியம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிச்சயமா அந்த கனவை பத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். சூர்யாயா, சந்தியாணி, கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. திலீப்பும் அவரோட அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க சொல்றது சரிதான். எங்க வீட்லயும் எல்லாரும் இப்படித்தாங்க. ஹலோ, சொல்லுங்க. சவிதா, இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு 3rd இயர் அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட். அப்புறம் இங்க பாரு, நாளைக்கு டைமுக்கு வந்துரு. ஓகேயா? நாளைக்கு நம்ம காலேஜ்ல மீட் பண்ணலாம். நான் வச்சிடறேன் சவிதா, என்கிட்ட பேலன்ஸ் இல்ல. ஓகே, பாய். அம்மா சந்தியா, சம்மந்தி அம்மாவுக்கும் திலீப்க்கும் சாப்பிட ஏதாவது கொண்டு வாமா. அதெல்லாம் வேண்டாமா, இப்போ ஒண்ணும் வேணாம். சம்மந்தி அம்மா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் வந்தது உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசலான்னு தான். என்னன்னு சொல்லுங்க. சவிதா உங்ககிட்ட எங்க வீட்டு நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசி இருப்பால, அதுதாங்க. தயவு செஞ்சு அந்த என்கேஜ்மெண்ட் போறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க உறவுக்காரங்க நிச்சயதார்த்தம், எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அதுக்கு வருவாங்க. சவிதாவை யாருமே பார்த்ததில்ல, அதனால சவிதா வரட்டுமே. சம்மந்தி அம்மா, நீங்க எது சொன்னாலும் சரி, அதுபடியே நாங்க செய்றோம். ஆனா அது என்னன்னா, எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்களை கூட பொண்ணை சந்திக்க விட மாட்டோம். தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க குடும்ப பழக்க வழக்கத்தை நான் மதிக்கிறேன். ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் கொஞ்சம் மாறணும் இல்லையா? என் அண்ணன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க சவிதாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்லையே, பக்கத்துல இருக்கிற ஊர் தானே. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமக தானே. இவளை நான் கவனமா பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் சம்பந்தி. நாளைக்கு சவிதா அட்மிஷனோட லாஸ்ட் டே. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? மோகன், ஒருவேளை நீ ஃப்ரீயா இருந்தா நீயும் எங்க கூட சேர்ந்து ஊருக்கு வரலாம்ல? அப்படியே சவிதாவுக்கும் துணையா இருக்கலாம். சரி, நான் வரத்துக்கு தயார். ஆனா அதுக்கு அம்மா ஓகே சொல்லணும். பாத்தீங்களா, மோகனும் எங்க கூட வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? சம்பந்தி அம்மா, எங்க சொந்தக்காரங்களாம் ரொம்ப வற்புறுத்தி சொன்னாங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் இத்தனை தடவை கேக்குறேன்.
சரிங்க சம்மந்தி அம்மா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. நாங்க கார்ல தான் வந்திருக்கோம். மோகன், சவிதா, நீங்க 2 பேரும் உங்க துணிமணிகளை பேக் பண்ணுங்க. சவிதா, நீ நீ மறந்துட்டியா என்ன? நாளைக்கு தான் உன்னோட அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட். ஏன் சும்மா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? அண்ணி ப்ளீஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க படிப்பு தான் உங்க புகுந்த வீடை விட இம்பார்ட்டண்டா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் புகுந்த வீட்டுக்காரங்களும் அவங்க சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்க இப்போ அட்மிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிச்சயத்துக்கு என்ன போக வேணாம்னு சொன்னீங்கன்னா நடக்காது. சவிதா, நான் நீ போக கூடாதுன்னு சொல்லல. இப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் நீ என்கிட்ட கொடுத்தனா நானே போய் உனக்காக அட்மிஷன் ஃபீஸை கட்டிட்டு வரேன். சர்டிபிகேட்ஸா? சரிங்க அடி, சர்டிபிகேட்ஸ்ல பெரிய விஷயமா? நீங்க ஒன்று பண்ணுங்க, என்னோட அலமாரியில் தான் எல்லாமே இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் இப்போ கிளம்ப தயாராயிட்டு இருக்கேன், அதனால அத்தை, நீங்களா? அவ சம்பந்திங்க வீட்டுக்கு தானே போக போறா, அதனால சவிதாக்கு நகை கொடுக்கலான்னு வந்தேன். கொடுங்க அத்தை, நான் கொடுத்துடுறேன். இல்ல இல்ல வேண்டாம் சந்தியா, நீ போ. இதெல்லாம் சவிதாவோட புகுந்த வீட்ல இருந்து வந்த நகைங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பொறுமையா அவகிட்ட கொடுக்கணும். நீ போ, நான் அவகிட்ட கொடுத்துக்கிறேன். சரிங்க அத்தை. சவிதா, நீ மறந்துட்டியா என்ன? நாளைக்கு உன்னோட 3rd இயர் அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட். சவிதா, நீ மறந்துட்டியா என்ன? நாளைக்கு உன்னோட 3rd இயர் அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட். அம்மா, சந்தியாவோட மேல் படிப்புக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மாவோட கனவு அப்போதாம்மா நிறைவேறும். சந்தியாவோட அவங்க மேல் படிப்புக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், அண்ணா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. அண்ணா இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சம்பந்தியோட வீட்டுக்கு போகிறேன். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே யார்கிட்ட கேட்பேன், அதுக்காக தான் வச்சுக்கோ. நீங்க சொல்றது உண்மைதான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, இதை நான் மறந்தே போயிட்டேன். இதை பத்திரமா எடுத்து வை. மோகன், அம்மா, நில்லு. நீ சவிதா கூட சேர்ந்து போக வேண்டாம். அம்மா நான் போலனா சவிதாவை தனியா அனுப்புவீங்களா? சவிதாவும் தனியா போக வேண்டாம். சூர்யா, நீ ஒண்ணு பண்ணுப்பா, நீயே சவிதா கூட போயிட்டு வந்துரு. ஆனா அம்மா அது வந்து போதும், நீ அவ கூட போனேனா நீ உன் தங்கச்சியை பாத்துக்க மாட்ட. எப்ப பாரு உன் நண்பர்களோட சுத்திக்கிட்டு இருப்ப. ஆனா சூர்யா ரொம்ப பொறுப்பானவன். அவன் தங்கச்சியையும் கவனமா பாத்துக்குவான், அப்புறம் பொறுப்பாவும் நடந்துக்குவான். சரி, அந்த பணத்தை உன் அண்ணன் கிட்டே கொடு. சந்தியா, சூர்யாவோட துணிமணி எல்லாம் அவன் பேக்ல எடுத்து வை. அப்புறம் இந்த நகையை கூட வை. நிச்சயதார்த்தத்துல இது போட்டுக்கிட்டா பார்க்க அழகா இருப்ப. அப்புறம் சூர்யா, திலீப் அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, வாப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா, நீயும் துணி மாத்திக்கோ. சரிம்மா. ஆமா, வண்டியில வந்திருக்கோம்னு சொன்னீங்க. வண்டி எங்க? அது அந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருக்கா? அது வந்து ஆக்சுவலி இங்க கொஞ்சம் பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வண்டி அந்த பக்கம் விட்டுருக்கோம், தெருமுனையில. சரி, நாங்க கிளம்புறோம். சரி, வாங்க. கிளம்புறோம், வாங்க. வரேங்க.
நாளைக்கு காலேஜில் 3வது வருஷம் அட்மிஷனுக்கு கடைசி நாள். அந்த ஒரு நாள் தாண்டிட்டா போதும். அதுக்கப்புறம் சூர்யா 1 வருஷத்துக்கு இதை பற்றி பேசாமல் இருப்பான். வாழ்க்கையில் ஒரு தப்பான முடிவு எடுத்தாலும் சரி, நம்ம கனவை நம்ம தெரிஞ்சு அடக்க வச்சோம்னா அது கண்டிப்பாக நம்மளை காயப்படுத்தும். வேற எதுவும் கிடைக்காது. நீங்க சொல்றது உண்மைதான் சந்தியா. மனுஷன் ஒரு சில நேரத்தில் நம்மளோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்காம விட்டுறா. முட்டாள்தனமா முடிவெடுத்து வாழ்க்கையை அழைச்சிக்கிறான். சந்தியாக்கா, இருங்க, நான் உதவி செய்யறேன். இங்க பாருங்க சந்தியாக்கா, நீங்க உங்க ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? அதில நேத்து எல்லாருக்கும் முன்னாடி சூப்பரா ஒரு நாடகம் போட்டீங்கல்ல, அதையும் கத்துக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க பெரியவரை சூப்பரா திட்டினீங்க. நீங்க உண்மையிலேயே தான் கோவப்பட்டீங்களோன்னு நினைச்சேன். பெரியவரு பாவம், அவரு ரொம்ப அப்பாவியான மனுஷன். அவரை பலியாக்கிட்டு நீங்க எப்படி அத்தை மனசுல இடத்த புடிச்சிட்டீங்க. சந்தியாக்கா, சும்மா இப்படி கத்துறதுனால இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க ஏமாத்தலாம். ஆனா இந்த மீனாட்சியை ஏமாத்துறது ஒண்ணு அவ்வளவு சுலபம் கிடையாது. மீனாட்சி, இது வரைக்கும் நம்ம வீட்ல இருக்கிறவங்கள நான் ஏமாத்தினதே இல்ல. ஏன்னா எப்போ எனக்கு அந்த தேவை வந்ததே இல்ல. ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா அது எப்படின்னு உன்கிட்ட வந்து கத்துக்கிறேன். சந்தியாக்கா, இப்ப நீங்க ரொம்ப தப்பா பேசுனீங்க. உண்மையை சொல்ல போனா வேணும்னா நீங்க என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க. சும்மா குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்காத. அக்காவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னு கூட தெரியாதா உனக்கு? வேலை எதுவும் அதை மட்டும் செய். உன்கிட்ட இப்ப யார் சொன்னாங்க மேல போய் சந்தியாவுக்கு உதவி பண்ணுன்னு? நான் சொன்னேனா? ஓ, சமையல் அறையில சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் அதை சாப்பிடு. ஏன் எனக்காகவா? உடனே சாப்பிடுறேன். ஓ, அப்புறம் சந்தியா, மேல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா நீயும் சமையல் அறைக்கு வா. சரிங்க அத்தை. சூர்யா, நீங்க நைட்டு நல்லா தூங்குனீங்களா? வாங்க திலீப், ராத்திரி நல்ல தூக்கம் வந்தது. அம்மா சவிதா எங்க இருக்கான்னு கேட்டாங்க. எங்க சவிதாவை காணோம்? சவிதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிக்க போனா. ஓகே, சரி, அது இருக்கட்டும். உங்களை சில பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. இவங்க தான். ஐயோ திலீப், இவங்க 2 பேரும் என்னோட சித்தப்பா சித்தி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பா சூர்யா, நல்லா இரு. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சூர்யா. வணக்கம் சித்தி. பரவாயில்லையே, என்னால இதை நம்பவே முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் இந்த நிச்சயதார்த்தத்துல நம்ம சந்திச்சுக்கிறோம். ஆமா ஆமா, அது உண்மைதான். நாம 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கணுன்றதுக்காகவே இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாம். அப்பதான் நம்ம 2 பேரும் பாத்துக்க முடியும் போல. இதோ பாரு சூர்யா, இது எங்க சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன். இந்த நிச்சயதார்த்தத்துல நான் கலந்துக்க வந்திருக்கேன். சரி சூர்யா கண்ணா, இப்ப நீ சொல்லு, நீ எப்படி இங்க வந்த? சித்தப்பா, நாம இப்ப 2 வகையில சொந்தக்காரங்களாயிட்டோம். அப்படியா? இது எங்க சவிதாவோட புகுந்த வீடா மாறப்போகுது. அப்புறம் இது சித்தியோட பிறந்த வீடு. இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். என்கிட்ட கொடுங்கத்த, காய்கறி எல்லாம் நான் வெட்டி கொடுக்குறேன். வேண்டாம் சந்தியா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இனிமே நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ பரீட்சைக்கு தயாராயிட்டா அதுவே போதும்.
பரீட்சையா? இன்னைக்கு மறுபடியும் என்ன பரீட்சை வைக்க போறா இவ? அட நேத்து நான் உனக்கு ஒரு சமையல் சொல்லி கொடுத்தேன்ல, சமையலா? ஞாபகம் இருக்கா? நான் நேத்து என்னென்ன போட்டு சமைச்சேன்னு சொல்லு. அத்த 2 கிலோ மாவு, 2 கிலோ சக்கரை, 2 கிலோ நெய், அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி. ஆ, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ஞாபகத்துல வச்சிருக்க. ஆனா நான் இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு தூரம் உன்னால இதை சமைக்க முடியும்ன்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆ, சீக்கிரம் செய். அம்மா சந்தியா, நீ ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போகும்போது இப்படிதான் பதட்டப்படுவியா என்ன? அப்புறம் சமையல் வேலை செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் ஏன் இப்படி பதட்டப்படுற? ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நேர்மையா நியாயமா எந்த முயற்சியை செஞ்சாலும் கண்டிப்பா அது வெற்றி அடையும் சந்தியா. சரி, செய்ய ஆரம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. இந்த கார்த்திகை மாசத்துல எப்பவுமே நீ உன் தோழிகளோட சேர்ந்து நீ கோவிலுக்கு போய் விளக்கெல்லாம் ஏத்துவ. ஆனா கஸ்தூரி, இப்படி எல்லாம் செய்யறதால என்ன பலன் கிடைக்கும்னு உனக்கு தெரியுமாமா? ரொம்ப நல்லா தெரியுமா. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாசத்துல நம்ம கோவிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சு முழு மனசோட சாமி கும்பிட்டு பிரார்த்தனை செஞ்சா மொத்த வருஷத்தோட புண்ணியமும் கிடைக்குமா. சரியா சொன்ன. விக்ரம் டீ வேணும்னு அப்பவே கேட்டானே. அம்மா சந்தியா, ஒரு 4-5 பேருக்கு டீ போட்டு கொடுமா. விக்ரமோட கடைக்கு டீ கொடுத்து அனுப்பணும். சரிங்க அத்தை. வர வர சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மறந்து போயிடுது. சரோஜா, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். நான் போய் கொண்டு வரேங்கய்யா. இரு, நானே போறேன். சத்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, மறுபடியும் என்ன பிரச்சனை தெரியலையே. அத்தை, நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்த சமையல் இப்ப பண்ண சொன்னீங்க. என்னாச்சு சரோஜா? கோதுமை மாவு போடுறதுக்கு பதிலா உங்க மருமக இதுல ரவைய போட்டு செஞ்சிட்டு இருக்கா.